ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போதே சத்தியம் பண்றேன். இன்னும் சரியாக 5 நிமிஷத்துல நீ ஆச்சரியப்படும்படி ஒரு அதிசயமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியா வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்லமே. நீ எப்போதும் நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்து உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் உன் வாழ்க்கையில மறக்க வேண்டாம். ஏன்னா உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செய்த மனிதர்கள் அனைவரும் என்னால் அனுப்பப்பட்டு உன்னை தேடி வந்தவர்கள். அதனால எப்போதும் நல்லவங்களுக்கும் நன்மை செஞ்சவங்களுக்கும் நீ நன்றி உணர்ச்சியோட இருந்தீனா இன்னும் உனக்கு துணையாக நான் வந்து ஏதாவது ஒரு வடிவத்துல உதவி செஞ்சு கண்டிப்பா உன்னை தூக்கி உயர்த்துவேனேன்னு செல்லமே. யார் உன்னை விமர்சித்தாலும் என்ன குறை சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா மனிதர்களும் எப்போதும் உன்னை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சில விமர்சனங்கள் உன்னை சீராக்க வருவது உண்மைதான். ஆனா சில விமர்சனங்கள் வேணும்னே உன்னை மட்டம் தட்டவும் தாழ்த்தி பேசவும் திட்டமிட்டு சில மனிதர்களோடு உன்னோடி நோக்கி வரப்படுகிறது. அதனால ஒருத்தவங்க உன்னை விமர்சனம் செய்யறாங்கன்னா நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு உன்னை உயர்த்தணும்னு சொல்றாங்களா, அல்லது உன்னை தரம் தாழ்த்தி பேசி மட்டம் தட்டி ஏளனமாக பேசணுன்றதுக்காக சொல்றாங்களான்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நல்லதை மனசுல கவனத்துல எடுத்துக்கோ. நல்லது இல்லாத மற்றவைகளை எல்லாம் காற்றோடு காற்றாய் கலந்து விட்டுடு என் செல்லமே. எந்த விஷயத்துக்காகவும் நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா செஞ்சு தருவேன்ற அந்த நம்பிக்கையோட நீ முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நானே உனக்கு நடத்தி தரேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது நீ சந்திக்கும் சிரமங்களும் சிக்கல்களும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. உன் கர்ம வினைகளை எல்லாம் களைய செய்து உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் கேட்ட ஆசைகளும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். அதனால இனிமே நீ எதுக்காகவும் மனம் கலங்காதே. கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து வலிகளையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். எல்லா தடைகளும் எத்தனையோ பிரச்சனைகளும் வந்த போதும் நீ தைரியமாக தானே இருந்த. அது உனக்கு கொடுத்த சக்தி, அந்த தைரியம்தான் இப்போது உன் கர்ம வினைகளை தீர்க்கும் ஆற்றலையும் உனக்கு கொடுக்க போகுது. நீ அறியாமல் செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு போகாம இந்த தலைமுறையிலேயே அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். நீ எத்தனை முறை மனசு உடைஞ்சு போய் நின்னாலும் அத்தனை முறையும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். இப்போதைக்கு நீ தைரியமா இரு. காலம் மாறிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா உன் வாழ்க்கையும் மாறும். நிச்சயம் நீ முன்னேறுவாய் என் செல்லமே. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ என்னை முழுமையாக நம்பி வழிபடும் போது அதுக்கு எந்த விதிமுறையும் தேவையில்லை. ஒரு தாயையோ தந்தையையோ நீ எப்படி அன்போடு பாசத்தோடு நம்பிக்கையோட உன் தேவைக்காக கூப்பிடுவியோ அதே போல உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது என்னை நம்பிக்கையோடு கூப்பிட்டினா பாசத்தோடு அழைத்தாலே உனக்காக நான் ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன் கண்ணீரையும் கவலைகளையுமே எனக்கு காணிக்கையாக நான் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில நான் கொடுப்பேன். உன் வாழ்வின் ஒளியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் கனவுகளை எல்லாம் நடவாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன். உன் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற போகுது. தடைகள் அனைத்தும் அகன்று நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில செல்வமும் நலமும் நிம்மதியும் நிறைஞ்சு பெருக போகுது. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில இருந்த சிக்கலான சவாலான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன். நீ எத்தனையோ முறை மனம் தளர்ந்து போயிருந்தாலும் உன் நம்பிக்கை தளரவில்லை அல்லவா? உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை இப்போ இந்த சாயப்பா நான் செஞ்சு தர்றேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிறைவு உண்டாகும். உனக்கு சரியான ஆலோசனையை சொல்லக்கூடிய நம்பகமான மனிதர்கள் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இல்லாம இருந்தாலும் இப்போது அவர்களை நானே உன்னை நோக்கி கூட்டிட்டு வர்றேன். அவர்கள் கூறும் வழிகாட்டுதலோட நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது என் செல்லமே.
நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகள் அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்து உனக்கான நல்ல வழியை காட்ட போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நீ எப்போது உன் தவறுகளுக்காக என்கிட்ட வந்து மனமருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். நீயாக மறுபடியும் எந்த தவறுகளையும் நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் நீ எடுக்கும் முடிவுகளில் மட்டும் உறுதியாக இரு. எந்த மனக்குழப்பமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன்கிட்ட நிறைய நல்ல திறமைகள் இருக்குது. அதை வெளிப்படுத்துவதற்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது அதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். என் செல்ல பிள்ளை அண்ணே, ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். இந்த சாயப்பா உன்னை கைவிட்ட மாட்டேன். உன் கூடவே இருந்து நீ எடுக்கும் முடிவுகளை எல்லாம் வெற்றிகரமாக மாற்றி தர்றேன். நீயும் தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ தயாராகு. என் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்ந்து வரும் உனக்காக எல்லா முயற்சிகளிலும் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். மரத்தை வச்சவனே அது உடனே கனிகளை கொடுத்துராது. அதே போல உன் முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. உன் கடமைகளை எல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக செய்து விட்டாய் தானே. அப்புறம் என்ன, அதற்கு உரிய பலனை நான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன்னு நம்பு. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்ல வாழ்க்கை சீக்கிரம் வந்து சேரும். உன் முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும். இப்போது இன்னும் சரியாக 5 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் அதிசயமாக நிகழப்போகுது. நீ அனுபவித்த துயரங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து காணாமல் போகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையை மாற்றி அழகாக்கி தர்றேன். அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் எப்போதும் உன் மனசில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. இந்த சாயப்பாவை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். கண்டிப்பாக உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் அழைச்சிட்டு போவேன் என் செல்லமே. உன் மனசின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களும் இப்போது நல்லபடியாக நடக்க தான் போகுது. என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புது திசையை காட்ட போகிறேன். அன்போடும் நம்பிக்கையோடும் நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருள் உன்னை சுற்றி சூழ்ந்து நிற்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் பிரகாசமாக ஜொலிக்க தான் போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி என் அருளால் உனக்கு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீயும் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்பட்டு குழப்பம் அடைந்து கலங்க வேண்டாம். உனக்காக யாருமே துணையாக இல்லாத போதும் இந்த சாயப்பா உனக்கு நிழலாக உன் கூடயே வந்து நிற்பேன். துன்பத்தை எல்லாம் தாண்டி உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன்னு நம்பு. நிதானம்தான் உனக்கான ஆயுதம். கண்டிப்பாக உனக்கு நான் தெளிவை கொடுக்குறேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து நீ எப்போதும் சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்கிறேன். என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு இனிமே அழகான வாழ்க்கை அமையும்படி செய்கிறேன். உன் குடும்பத்தின் நிம்மதியும் நல்வாழ்வையும் உன் தோள்களில் தாங்கி நிற்கும் பொறுப்போடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. உன் உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த சாயப்பா உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். என் சக்தியின் மூலமாக நீ ஜெயிக்க போகிற. என் அருளால் நீ இந்த உலகத்தையே வெற்றி பெற்று வாழுவாய் என் செல்லமே. உன் கண்ணு முன்னால் உன்கிட்ட இனிமையாக நல்லபடியாக பேசுகிற எல்லாரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு மட்டும் நம்பாதே. சில பேர் பெரிய புன்னகையோடு இருந்தாலும் மனசில் தேலின் கொடுக்கை போல விஷம் நிறைஞ்சவங்களா இருக்காங்கன்றதை நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்க.